ராதிராஜனாய் தேவாதி தேவனாய் மேசியாய் வருகின்றாரே. இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு ஆவலோடு என் அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியும் உங்களோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் நாளிலே உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கென்று நாம் வாசிக்க கேட்கிற வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். மார்க் 1:15 நாம் வாசிக்க கேட்போம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, எனவே மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் நம் ஆண்டவர் இயேசு. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு பாருங்க. காலம் எல்லாம் நிறைவேறி போச்சு. தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகுது. எனவே யார் யாரெல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கிறீர்களோ மனம் திரும்புங்கள். யார் யாரெல்லாம் பிசாசோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவனை விட்டு வெளியே வாங்க. பிசாசு சாத்தான் நரகத்தில் கொண்டு போய் அவன் தள்ளுவான். அவன் வேண்டவே வேண்டாம், பாவம் வேண்டவே வேண்டாம். மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பினால்தான், என்னண்டே வந்தால்தான் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் போக முடியும். என்னை போல மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி போனார். இன்றைக்கும் அதே வார்த்தையைத்தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த பூமி எங்கும் அவர் ராஜாவாக போகிறார். அந்த நாள் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள் எல்லாரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் 17:30 நீங்கள் வாசித்து பார். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். காரணம் இப்போ எங்குள்ள மனுஷர்களுக்கு அந்த கட்டளை வருகிறது. கட்டாயம் மனம் திரும்பியாக வேண்டும். யாராயிருந்தாலும் சரி, மனம் திரும்பாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சாத்தானை தான் வணங்குறார்கள். சாத்தானுடைய குணங்களை பெற்றுக்கொண்டு சிற்றின்பத்தில் ஈடுபட்டு பிசாசோடு வாழ்ந்து தன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். நாளொன்று வரும், ஆண்டவர் வரும் பொழுது பரிசுத்தவான்கள் மட்டும்தான், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் வாழ்ந்த மக்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு நொறுக்கப்பட்டு நமக்காக பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்த நித்திய ராஜ்யத்தை, நித்திய சமாதானத்தை, நித்திய பரிசுத்தத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதுதான் மனம் திரும்புதல். வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12:2 நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. இந்த மனம் திரும்புதல் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும். ஒவ்வொருடைய மனிதனுடைய மனமும் மறுரூபம் அடைய வேண்டும். தேவனுடைய பரிபூரணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்க உங்கள் மனம் புதிதாக மாறுவதினால் நீங்கள் மறுரூபம் அடையுங்கள். இதுதான் மனம் திரும்புதல். இயேசுவை போல மாற்றப்படுவது, இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக மாற்றுவது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதுதான் மறுரூபம். என்னை கண்டவன் இயேசுவை கண்டான்.
என்று நாம் சாட்சியாக மாறுவதுதான் மனம் திரும்புதல், மறுரூபம். ஒரு பாவத்திலும் சாபத்திலும் கிடக்கிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் கழுவப்பட்டு பலன் அடைந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரால் நிரப்பப்பட்டு அவருடைய சாயலை வெளிப்படுத்துவதுதான் மறுரூபமாகுதல். அதுதான் மனம் திரும்புதல் என்று இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிறார். அவருடைய சாயலை பெறாமல் இருக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். பாவத்தில் இருக்கிறவன் மனம் திரும்பவே இல்லை. பிசாசோடு வாழ்கிறவன் மனம் திருந்தாதவன். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இவன் தான் மறுரூபமாக்கப்பட்ட புதிய மனுஷன். பாவத்தில் இருந்த ஆத்துமாவை இதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாய் வைத்து இயேசுவின் சாயலாய் மாற்றப்படுவதுதான் மனம் திரும்புதல் அல்லது மறுரூபம் அடைதல். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்த மறுரூபப்படுகிறோம். ஆண்டவருடைய சாயலாக மாற்றப்பட்டு அவரை போல மறுரூபம் அடைகிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க, அதான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் என்பது எதை நான் சிகரெட்டு குடித்தேன் இப்பெல்லாம் விட்டுட்டேன் நான் மனம் திரும்பிட்டேன் என்பதல்ல. நான் பெரிய குடிகாரனாக இருந்தேன், நான் இப்பெல்லாம் விட்டுட்டேன் நான் மனம் திருந்திட்டேன் என்பது அர்த்தம் அல்ல. மனம் திரும்புதல் வேதம் சொல்லுகிறது. கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. அவர் நமக்குள்ளே நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாய் மாற்றப்படுகிற ஒரு காரியம் இருக்கு பாருங்க. நம்முடைய உள்ளான மனசிடத்துல நம்ம ஆண்டவர் இயேசு வாசம் பண்ணுகிற ஒரு காரியம் பெரிய ஒரு ரகசியம். அது மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்று இப்பொழுது வேதத்திலே நாம் வாசித்தோம். என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் பெற்று மறுரூபம் அடைய வேண்டும் என்பதுதான் மனம் திரும்புதல். ஆகவே இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நீர் என்னை போல சாயலை பெற்றால்தான், என்னை போல பரிசுத்தமாய் இருந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியும், என்னோடு கூட இருக்க முடியும். ஆகவேதான் ஏசப்பா சொல்லுகிறார், இன்றைக்கும் மனம் திரும்புங்கள் என்று. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக நம்ம ஆண்டவர் இயேசு மறுரூபப்படுத்துவாராம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது, பிசாசோடு வாழ்ந்த வாழ்க்கையை நாம் தூக்கி எறிந்து விட்டு, பிசாசை ஓட ஓட விரட்டி அவனை அடித்து விட்டு நம்ம ஏசப்பாவை நாம் ஏற்றுக்கொள்ளுவதுதான் ஒரு மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை. அவருக்கு ஒப்பாக அவர் நம்மை மாற்றி விடுவார். அதுதான் மனம் திரும்புதல். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் ரகசியம். சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கை இல்லை, அது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அது இயேசப்பாவோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அவரோடு கூட இணைந்த ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் இல்லாமல்
நம்ம ரகசிய வருகையில் போகவே முடியாது. எல்லாரும் மனம் திரும்பாத அத்தனை மக்களும் மறுரூபம் அடையாத அத்தனை மக்களும் இயேசுவின் சாயலை பெறாத அத்தனை மக்களும் கைவிடப்படுவார்கள். கைவிடப்பட்ட அத்தனை மக்களும் சாத்தானுடைய ஆட்சியிலே கஷ்டப்படுவார்கள். சாத்தான் எங்கே கொண்டு போவான்? நித்திய நரகத்துக்கு அவன் கொண்டு போவான். அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பாடுபட்டார். ஒவ்வொரு மனுஷனுடைய பாடுகளையும் துக்கங்களையும் நோய்களையும் சுமந்தார். மத்தேயு 8:16-17, கலாத்தியர் 3:13, 2 கொரிந்தியர் 5:21, 1 பேதுரு 2:24, எபிரேயர் 2:18, எபிரேயர் 4:15 வாசித்து பாருங்க. ஒவ்வொருடைய பாடுகளையும் துக்கங்களையும் நோய்களையும் சாபங்களையும் மரணத்தையும் அவர் நமக்கு ஜெயித்து சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த இயேசு நமக்கு வேண்டும். அவர் சம்பாதித்து வைத்த பரிசுத்தம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. மனம் திரும்புதல் நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் உயிரோடு எழும்பி மத்திய ஆகாயத்துக்கு அவரை சந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் பரிசுத்தம் அடைந்திருக்க வேண்டும். அவருடைய சாயலை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல செய்தி. வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் கூட இந்த மனம் திரும்புதலை குறித்து தான் அவர் பிரசங்கித்து ஞானஸ்நானம் கொடுத்தார். மார்க் 1:4, லூக்கா 3:6, மத்தேயு 3:2, மத்தேயு 3:8 நீங்கள் வாசித்து பாருங்க. யோவான் பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்தான். பாவம் மன்னிப்பு அடைந்து அவன் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான். ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். பாவத்தோடு நாம் வாழ்ந்தால் அது மனம் திரும்புதல் கிடையாது. இன்றைக்கு பாருங்க, எல்லாரும் சிற்றின்பங்களை ஈடுபட்டு எரிச்சல், கோபம், பொறாமை இதெல்லாம் இதயத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள். அது மனம் திரும்புதலா? இல்லவே இல்லை. இயேசுவை போல இருக்க வேண்டும். ஒரு கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்ற ஆசீர்வாதத்தை, ஏசப்பாவுடைய பரிசுத்தம் என்ற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இருக்க வேண்டும். 1 பேதுரு 3:15 நீங்க வாசித்து பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தப்படுத்துங்கள். தேவனாகிய கர்த்தர் தான் பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த ஆண்டவர் இயேசு நமக்குள்ள இருதயத்தில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு இருக்கு பாருங்க. அதுதான் ஒரு பரலோகத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். ஏசப்பாவுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமா? மனம் திரும்பியாக வேண்டும். ஏசப்பா சொன்னார், மனம் திரும்புங்கள். யாராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, பணக்காரர் இருந்தாலும் சரி, உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்பாமல், இயேசுவை போல் மாறாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவின் சாயலை பெறாமல் பரலோக ராஜ்யம் செல்லவே முடியாது. பரவாயில்ல, எனக்கு பரலோக ராஜ்யம்லாம் வேண்டாம், நான் இப்படி தான் இருப்பேன், நான் பாவம் செய்வேன், நான் பிசாசோடு தான் வாழ்வேன், நான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தான் இருப்பேன், நான் பாவத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பேன், நான் குடிச்சிட்டு ஆண்டவரை தான் ஆராதிப்பேன். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளும் கலர்டையை அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆராதிக்கிறாங்க. லிப்டிஸ் போட்டுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்தமாய் ஆண்டவரை ஆராதிங்க. வேஷம் போடவே கூடாது. மனம் திரும்புங்கள், பரிசுத்தம் அடையுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது, தேவ சமூகத்தில் எட்டவே முடியாது. எபிரேயர் 12:14 அப்படி சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லி போனார். மத்தேயு 5:8 நீங்கள் வாசித்து பாருங்க. சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். மத்திய ஆகாயத்துக்கு நம் ஆண்டவர் எதிர்கொண்டு அழைக்க அவர் வரும்போது, அவரை பார்க்க, அவரை தரிசிக்க, அவர் ராஜ்யத்துக்கு செல்ல பரிசுத்தம். இன்னைக்கு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று கனவு காணாதீர்கள். ஆகவே ஏசப்பா சொன்னார். மத்தேயு 24:37 நீங்க வாசித்து பாருங்க. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும்.
இந்த கடைசி காலத்தில் ஏசப்பா வரும் இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் பாவம், அக்கிரமம், அநியாயம், வேசித்தனம், விபச்சாரம் வேண்டவே வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எச்சரிக்கிறார், மனம் திரும்புங்கள் இந்த நாளிலே. நோவா பாருங்க, எத்தனையோ ஆண்டுகள் பிரசங்கித்தான், மனம் திரும்புங்கள், விபச்சாரத்தை விட்டு வெளியே வாங்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க, இல்லாவிட்டால் ஆண்டவர் தண்ணீரை கொண்டு நம்மை அழித்து போடுவார், மனம் திரும்புங்க. இந்த கிழவனுக்கு வேற வேலை இல்லை என்று பாவத்தை செய்தார்கள், பிசாசோடு வாழ்ந்தார்கள், இச்சையில இருந்தார்கள், கர்வம், பண திமிரு, இச்சை வாழ்ந்தார்கள். என்ன நடந்தது? எல்லா ஜனங்களும் தண்ணீரிலே அழிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனை பேரையும் வானத்திலிருந்து அக்கினி வந்து அழித்து சுட்டெரித்து போடும். அதை கேட்டும் அதை அறிந்தும் இன்னைக்கு பாவத்தை செய்துட்டு இருக்கோம். பரிசுத்தம் இல்லாமல் வாழாதீங்க, பரிசுத்தம் அடைந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாரு, கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. இன்றைக்காவது மனம் திரும்புங்க. பொறாமை, போட்டி, எரிச்சல் நமக்கு வேண்டாம். அதோடு ஆராதிக்கிறோம். சிலர் பாருங்க, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வருவார்கள், வல்லமையா ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவாங்க. கொஞ்சம் கூட்டம் வந்துட்டா போதும், ஒரு வயிற்று வலி சுகமாகிட்டா போதும், உடனே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும். அவருடைய முடி ஸ்டைல் மாறும், அவருடைய ஆடைகள் மாறும். திரளான கூட்டத்தில் வந்து எல்லா ஜனங்களும் காணிக்கை கொண்டு போடுவாங்க. உடனே கார் வாங்குவாங்க, பங்களா தான், ஆட்டம் பாட்டம் தான், கொண்டாட்டம் தான், பெரிய கட்டடம் வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க, கோடீஸ்வரர் வாங்குவாங்க. ஏசப்பாவை காணவே மாட்டாங்க, தன்னை மேன்மைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்லிப்ப நான் சொல்லலை, மன்னிக்கவும், மத்தேயு 23:13 உணர்வுள்ள யாராயிருந்தாலும் வாசித்து பாருங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ! ஊழியக்காரனே, மாயமான வார்த்தைகளை பேசுகிறவனே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஜனங்களை நடத்தி பரலோக ராஜ்யத்திற்கு போக விடாமல் கெடுத்து கொண்டிருக்கிற யாராயிருந்தால் ரீபண்ட், மனம் திரும்பு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீ பூட்டி போடாத என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 23:13 சொல்லுகிறது, மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பூட்டி போடுகிறீர்களே. நீங்களும் அதில் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்க போகிற மக்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. மனம் திரும்புங்கள். ஏசப்பா பாடுபட்டு ரத்தம் சிந்தி, ஐயோ, ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து பரலோக ராஜ்யத்தை சம்பாதித்து ரட்சிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களோ பூட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மனம் திரும்பு, என் சனங்களை கெடுத்து போடாதே. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எச்சரிக்கிறார். என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். எங்கு பார்த்தாலும் சர்ச்சில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மனம் திரும்பு, நீ பரிசுத்தம் இல்லாமல் ஆராதிக்க போகாதே. சங்கீதம் 96:9 நீ வாசித்து பாருங்க. சங்கீதம் 29:2 நீங்கள் வாசித்து பாருங்க. 1 நாளாகும் 16:9-29 நீங்கள் வாசித்து பாருங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று நீ பொறாமையிலும் போட்டியிலும் இச்சையிலும் மாய்மாலத்திலும் சினிமா பார்ப்பு நாடகம் பார்த்து வாழ்ந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியுமா? ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் பக்கத்தில் போக முடியுமா? யோசித்து பாருங்க. மனம் திரும்பியாக வேண்டும். மனம் திரும்பாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. கடைசி காலம். மத்தேயு 4:17 சொல்லுகிறது, ஏசப்பா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இந்த பூமியில் இருந்த போது அவருடைய பிரசங்கத்தின் ஆரம்பம் என்ன? முதல் பிரசங்கத்தில் அவர் சொன்னார், மனம் திரும்பி நீங்களாதான் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும், ரீபண்ட், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். ஆகவேதான் மத்தேயு 4:23 அவர் கால்நடையாய் நடந்து திரிந்து சுற்றி நடந்து எங்கும் உள்ள ஜனங்களுக்கு, வனாந்திரத்தில் வருகிற ஜனங்களுக்கு, ஆலயத்தில் வருகிற ஜனங்களுக்கு, தேவாலயம் எங்கும் அவர் என்ன பிரசங்கித்தார்? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்ற செய்தியை மக்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு யார் கொடுக்கிறது? அப்போஸ்தலனாகிய பேதுரை பாருங்க, அவர் எப்படி சொல்றார் அவருடைய வாழ்க்கை. அவரு நம்மை போல தானே ஊழியம் செஞ்சாரு. என்ன சொல்றாரு? விசுவாசிகளுக்கு என்ன பிரசங்கித்தார்? நாங்களோ தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர் அல்ல,
அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே அவருடைய வல்லமையும் அவருடைய வருகையும் நாங்கள் அறிவித்தோமே. இதுதாங்க ஊழியம். மத்தேயு 9:13 வாசிக்க கேட்போம். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன் என்றார். பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று என் ஆண்டவர் இயேசு சொன்னார். நீதிமான்களை பற்றி ஆண்டவர் கவலைப்படலை, பாவிகளை குறித்து. பாவத்தை நானும் ஒரு காலத்தில் தண்ணீரை போல பருகி வந்தேன். என் வாழ்க்கையில சாபம் நோய் குற்றூராய் கடந்தேன். சாத்தானோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் தேவ மனுஷன் பிரசங்கித்தார். நம்முடைய கைகள் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவுடைய கரங்கள் நொறுக்கப்பட்டது. நம்முடைய கால்கள் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்கள் நொறுக்கப்பட்டது. நம்முடைய தலையின் யோசனையால் செய்த ஒவ்வொரு பாவத்துக்கு அவருடைய தலையிலே முள்முடி வைத்து அடித்தார்கள். நம்முடைய சரீரத்தை 100 மடங்கு சுகமாக்கும்படி ஏறு பொழுது நிலம் போல அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் யாராயிருந்தாலும் சரி, அந்த இயேசுவை கூப்பிடுங்க. பரிசுத்தம் அடைங்க. அவருடைய வாழ்க்கையில வரும் பொழுது உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆனால் இப்பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்ப வேண்டாம். நீங்கள் மனம் திரும்பினால் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை பரிசுத்தமாக்குவார். என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். என் நோயை மட்டும் சுகமாக்கவில்லை, என் நோயை சுகமாக்கி என் வாழ்க்கையை ஒரு தூய்முள்ள வாழ்க்கையாய் மாற்றினார். உங்களையும் மாற்றுவார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறீர்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்காம இஷ்டம் போல கட்டுக்கதைகளை மக்களுக்கு சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். நான் சொல்லலை, இயேசு சொல்கிறார். நான் ஒரு நீதிமான் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டு பேசவில்லை, எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்தை தண்ணீர் போல் பருகி வந்தேன், சாபத்திற்காளாய் சஞ்சரித்தேன், கோபத்திற்காளாய் கேட்டழிந்தேன், கோபத்திற்காளாய் கேட்டழிந்தேன், என் சாபத்தை ஏற்று கொண்டீரே என்னாதா, என் சாபத்தை ஏற்று கொண்டீரே என்னாதா, ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. பங்க குருசில் படுத்தீரன்றோம், தங்க திருமேனி தவித்ததன்றோ, தாங்கோன வேதனை சகித்தீரன்றோ, தாங்கோன வேதனை சகித்தீரன்றோ, எங்குதே என் ஆவி அப்பாடு நினைக்கையில், எங்குதே என் ஆவி அப்பாடு நினைக்கையில், ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவி ஆத்தும சரீரத்தை என் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நம் ஆண்டவருக்கு கொடுத்தால்தான் மனம் திரும்புதல். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆகவேதான் இயேசு நம் ஒவ்வொருவருக்காக பாடுபட்டார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, பாவமறியாத இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பாவமானார். எதிலே நமக்காக பாவமானார்? 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். உன்னுடைய என்னுடைய நம்முடைய இந்த உலகத்தில் பிறக்க போகிற அத்தனை மக்களுடைய பாவங்களையும் என் ஆண்டவர் இயேசு சுமந்தார். அவர் இல்லாம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும்? இன்னைக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலாம், முடியாது. யாரா இருந்தாலும் சரி, இந்த ஏசப்பாவை கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? பேசாதீங்க. உனக்காக ரத்தம் சிந்தினார்.
யார் யாரெல்லாம் இயேசுவை வெறுத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை மக்களுக்கும் என் ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார். ரட்சிப்பை, பரிசுத்தத்தை, நித்திய ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பியாக வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நான் ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் பிரார்த்தனை செய்வோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை ஒரு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எசப்பா, உம்முடைய நாமத்தை, உம்முடைய வார்த்தை, ரத்தத்தை எடுத்துக்கொண்டு என் அன்பு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். டிவி பெட்டி முன்னாடி கண்ணீரோடு கதறி அழுது புலம்பிக் கொண்டிருக்க ஒரு மக்களுடைய கதறலையும் கேளு சுவாமி. மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை செய்து ஆண்டவரை நான் மறுதலிச்சிட்டேனே என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ இயேசுவின் பிள்ளையா உன்னை மாற்றுகிறார். மனம் திரும்பி இந்த நாளிலே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால் இயேசு உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே சமாதானத்தை கொடு. ஒருவர் கூட நோயோடு இந்த நாளில் எழுந்திருக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடு சுவாமி. மரண படுக்கையில் இருக்கிற மக்கள் இந்த உயிரோடு எழும்பட்டும். நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும், முடவர்கள் நடக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நாளில் அற்புதத்தை செய்யும். சமாதானத்தை அளந்து தவிக்கிறது ஒவ்வொரு மக்களுக்கும் சமாதானத்தை தாரும். குடும்பத்திலே சமாதானத்தை தாரும். கணவன் மனைவிக்கு சமாதானத்தை கொடும். பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடும். நல்ல எதிர்காலத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். நீர் சீக்கிரமாய் வரப்போகிறபடினால் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு உடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும். ஒவ்வொருவரையும் சந்தியும். ஒவ்வொருவரோடு பேசினதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்திற்கு இந்த நாளிலே தகுதி பெற வேண்டும் என்று மனது உருகி நான் மன்றாடி செபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் சந்தித்ததற்காக நன்றி. ஒவ்வொருடைய பிள்ளையாய் மாற்றினதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீர் சீக்கிரமாய் வாரும் ஏசப்பா. கட்டாயம் வரப்போகிறீர். உமக்கு நன்றி. உம்மை எதிர்கொண்டு அழைக்க எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் சந்தித்ததற்கு நன்றி. பரிசுத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விட்டு விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஜெபராஜ் ஜேசுதாஸ். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. ஆமேன். ராஜாதி ராஜனாய் தேவாதி தேவனாய் மேசியாய் வருகின்றாரே. இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு ஆவலோடு காத்திருக்கேன். இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு ஆவலோடு காத்திரு